அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள். ஸ்டாலின் படிக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். நீங்களாவது படித்து பாருங்கள். ஏனென்றால் கலைஞர், நான் ஒருவர் செத்து விட்ட பிறகு அவர் என்னிடம் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று சொல்லுகிற இழிந்த மனிதன் இல்லை. ஆனால் கலைஞரை நான் அடிக்கடி சந்திக்கிற பொழுது கலைஞர் ஒரு முறை சொன்னார், மணியன், வாசிப்பு என்பதே என் கட்சியில் எவனுக்கும் இல்லாமல் போய்விட்டது. அதை விட சிரித்துக் கொண்டே சொன்னார், முரசொலியையே இவன் படிக்க மாட்டேன். என்னை வந்து சந்திக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ வந்தால், என்னையா இன்னைக்கு முரசொலியை படிச்சியா என்று நான் கேட்பேன். நான் இதை கேட்பேன் என்று தெரிந்து கொண்டு அன்றைய முரசொலியை மட்டும் படித்து விட்டு வருவான். நான் அவனை விட மாட்டேன். சரி, இன்றைய முரசொலியில் இதை நான் எழுதியிருக்கிறேன், சரி, நேற்று என்ன எழுதினேன் என்று கேட்பேன். அவனுக்கு தெரியும். இது வானத்தில் உள்ள கடவுள் சாட்சியாக, நான் நினைக்கிற சமயபுரத்தில் உள்ள அம்மன் சாட்சியாக, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற பிள்ளையார் சாட்சியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். அவர்களுக்கு படிக்க ஏது நேரம் என்கிறேன். நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவா? மறந்து விட்டீர்களா நீங்கள்? 2006 இருந்து 2011 வரை இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் அவனவன் சொத்தை அவனவனால் காப்பாற்ற முடிந்ததா? சொந்த சொத்தை காப்பாற்ற முடிந்ததா? சொத்தை வைத்துவிட்டு அமெரிக்கா செல்வான். அவன் திரும்பி வந்து பார்த்தால் அவன் சொத்தில் வேறு எவனோ கட்டிடம் கட்டி கொண்டிருப்பான். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தால், ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றி சொல்கிறேன், போராட்டங்களால் நாடு சுடுகாடாகும் என்று சொன்னார் அவர். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி விடுகிறது.